viewers, very good morning. Have a nice day. Today, Prime Excellence in உங்கள் ரமா உங்களுடன் இணைந்திருப்பது எப்பொழுதும் வாங்க தித்திக்கிதே சமையல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாம்பார், ஒயிட் ரைஸ், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி இதுதான் பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சரியா இதில் தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வச்சுருக்கேன். பருப்பு வச்சுட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக. இங்கே வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம சாம்பாருக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவைன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் காய் கட் பண்ணிட்டேன். காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு பவுலில் ஒரு கை நிறைய வெங்காயம். நான் எப்பயுமே இந்த வெங்காயம் வந்து என்ன பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாட்டேன் சாம்பாருக்கு. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சோண்டு ரசம் வெந்தயம் சீரகம் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்டுறலாம். எதுவுமே கருகக்கூடாது. கருகாமல் வந்து நம்ம செஞ்சிடணுங்க. ஏன்னா டக்குன்னு ஏன்னா சட்டி நல்லா சூடாக இருக்கு. இந்த சட்டி பார்த்தீங்கன்னா மண் சட்டி தான். நான் எப்பயும் சாம்பார் வைக்கிறேன் இல்லையா, அந்த சட்டி தாங்க. ஸோ இதை நல்லா இது பண்ணிடலாம். ஸோ இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மூடி போச்சு பஜ்ஜி குக்கர் மூடி. ஸோ இதை நான் குக்கர் வந்து மூடி வச்சிடுறேங்க. எனக்கு இந்த பக்கம் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது, குழையிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரைஸ் வந்து எடுத்து வடிச்சிடலாம். நாங்கள் எப்பயும் வடிச்சு தாங்க யூஸ் பண்ணுறோம். பாலாஜி. ஸோ நான் குக்கரை எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு துளி எண்ணெய் விடாமல் பொங்கல் எப்படி செய்யலாம், வெண் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த தக்காளி தான் நான் வாங்கினேன் இந்த டைம். பாப்பா வந்து என்கிட்ட தக்காளி சாஸ் எடுத்துட்டு இருந்தா. ஸோ அதுக்காக தாங்க. ಹೋಮ್ವರ್ಕ್ ನೋಡಿ ಸ್ಕೂಲ್ ಸತ್ಯ ಬೆಳೆ ಹೋಗುತ್ತೆ பாப்பா. ஸோ நம்ம இப்போ தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம எண்ணெயில் நல்லா வந்து வெங்காயம் நல்லாவே இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையான இங்கே பேன் வந்து சூடாகிடுச்சு. ஸோ அதுக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றலை, அதுக்கு பதிலாக நெய் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க எப்பயுமே. அதாவது நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு வந்து சீரகம் அப்புறம் வேறு என்ன போடுவோம், மிளகு சீரகம் போடுவோம் இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தான், தப்பு கிடையாது. ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு தட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க தனியாக எடுத்து வச்சிருவாங்கங்க. அதனால நானுமே கொஞ்சம் வந்து எடுத்து நான் தனியாக கட் பண்ணிக்கிற சும்மா தட்டிக்கிறேன். அதில் வேற எதுவுமே சேர்க்கல. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கேட்பாங்க சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ்க்கும் சரி. நான் வந்து டிஃபனும் நான் இதுவும் செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/2 an hourங்க. அரை மணி நேரம் எனக்கு அதிகம். 20 minutesல நான் எப்பயுமே முடிச்சிருவேன். ஸோ நான் இதில் தட்டி எடுத்திருக்கேன் மிளகு சீரகம். ஸோ அந்த மிளகு சீரகத்தை இதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாமே இன்னைக்கு மண் சட்டியில் தான் வைக்கிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு.
டிவி ஓடிட்டு இருந்தீங்க, அதான் சத்தம். பாட்டு கேட்டுட்டு வேலை பார்ப்பேன் நான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லேசாக அந்த மிளகு சீரகம் ஸ்மெல் வர அளவு இதாகட்டும். இப்போ நான் வந்து கட்டி பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வெண்பொங்கலுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன், இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கட்டி பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே நான் இன்னைக்கு ஆட் பண்ணுறேங்க. நல்லா அதிகமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜக்கு இருக்கும். ஸோ இது 1.5 டம்ளர் கணக்கு எனக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெண்பொங்கல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ எதில் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். தக்காளி கொடுங்க, கொஞ்சம் வேகமாக கொடுங்கப்பா. ஸோ தக்காளி வந்து நல்லா இதாகிடுச்சு. வெங்காயம் எனக்கு இப்போ இதாகிடுச்சு ரொம்பவும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பருப்பு அதிகமாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு வெண்பொங்கலுக்கும் வேணும், ஒயிட் ரைஸுக்கும் வேணும். ப்ளஸ் நம்ம வந்து என்ன வைக்க போகிறோன்னா தேங்காய் சட்னி போட போகிறோம். ஸோ தக்காளி நல்லா மசியட்டும். எப்பயும் போல் தக்காளி மசியணும்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, அது பண்ணிடலாம். ஸோ அடுத்த 1 டம்ளர் 4.5 டம்ளர் நான் ஊற்றியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ எவ்வளோங்க வரும்? 2 டம்ளருக்கு 4 டம்ளர், 3 டம்ளருக்கு 6 டம்ளர் ஊற்றணும். 4.5 இது 5.5. நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு சாம்பார் ஆகிடுச்சு இல்லையா, இந்த கரண்டி எடுத்துக்கிறேன் நான். வெங்காயம் தக்காளி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மசியணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம குழம்புக்கு தான் வந்து அப்படி வரணும், இதுக்கு அந்த அளவு இல்லை. 2 பேருமே குளிச்சுட்டு வந்துருங்கப்பா. நம்ம எப்பயும் போல காலையில் எழுந்திரிச்சிட்டோங்க, எழுந்திரிச்சு அசிஸ்மெண்ட் தான் இன்னைக்குமே. பட் எனக்கு கிச்சன் வந்துட்டேன் நான் வேகமாகவே. மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. ஸோ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. இங்கே பாருங்கள். ஸோ வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அழகா. ரொம்ப மசிய வேணாம், ரொம்பவும் இதாக இருக்க வேண்டாம், ஒரு நார்மல் இதில். இப்போ நம்ம வந்து சாம்பார் தூள் எங்கங்க, சாம்பார் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க. சாம்பார் பொடி நம்ம வீட்டில் செஞ்ச பொடி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் கூட குறைய போட்டாலும் நமக்கு வந்து காரம் இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். காரம் இருக்கும், காரமே இருக்கவே மாட்டேங்குது. வீட்டில் செஞ்ச பொடினாலே ಇಲ್ಲ ತೈಲ ಜಿಕ್ಕು ತೈಲ ತಂದಿದ್ದೆ ಟೇಸ್ಟ್ ಬೇರೆ ಇರೋದು, ಅಂದರೆ ಜಿಕ್ಕು ಬೇರೆ ಇರೋದು. ಅಂಗಡಿ ಊಟ மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்கணுங்க. அதாவது ரொம்பவும் வந்து ரொம்பவும் ரெட் கலரில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் எல்லோ இதாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்களேன், வதக்கிறப்ப இந்த மாதிரி வரணும் நமக்கு. அந்த பொடியை அந்த எண்ணெயில் 1 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி, ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் 1 தக்காளி தாங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே 1 தக்காளி தான்.
நல்ல கையளவு வெங்காயம் போடுறீங்க, சின்ன வெங்காயம் அப்படின்னா நீங்கள் அழகா ஒரு பாதி கையளவு வெள்ளைப்பூடு போடணும். நான் ரெண்டையும் சேர்த்து இப்போ போட்டுட்டேன். அது எண்ணெயில் ஃப்ரை ஆனால் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 15 நாள் தாங்க வருது. எங்கள் வீட்டில் திட்டுறாங்க நீ எப்போ அதில் போடுறன்ட்டு. பட் என்னங்க அதுதானங்க, வெள்ளைப்பூடு இருந்தாலும் இல்லாட்டி இது பருப்பு நல்லா குலைவாக வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம அளவு தண்ணி ஊற்றிருக்கோம், இது இன்னும் நமக்கு சரியாக இது வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 விசில் வந்திருக்குங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ வெண்பொங்கலுக்குரியதை அந்த சைட் நான் வச்சிடறேன். சின்ன இதில் வந்து இதை வச்சுருக்கேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் சாம்பாருக்கு. நீங்கள் சாம்பாருக்கு தண்ணி ஆட் பண்ணுறப்ப பருப்போட இதை பார்த்துக்கோங்க, பருப்போட அளவு பார்த்துக்கோங்க. அதில் தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தீங்கன்னா இதில் தண்ணி கம்மி பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் அவரைக்காங்க. எனக்கு இங்கே நாட்டு அவரைக்காய் தான் கிடைச்சிச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக எப்பயே ஒரு ஃப்ரை பண்ணுவேன், பட் இன்னைக்கு பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பா கேரட் சும்மா சாப்பிடுவா, அதனால ஒரு 2 மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். 2 கேரட்டு. நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாம்பார். ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றிருக்கேங்க, நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் பருப்பு தான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து தண்ணி கொதிக்கலை இன்னுமே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் கிளம்பணும், எனக்கு டைமே இல்லைப்பா அப்படின்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சைடு வந்து வெண்பொங்கல் ஒயிட் ரைஸ் ஆகிற நேரத்தில் வெண்பொங்கல் ஆகிடும். அட் த சேம் திங் உங்களுக்கு இங்கே ரெடி ஆகிடும் சாம்பார். ஸோ ஃபியூ மினிட்ஸில் 20 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி நம்ம பார்த்துட்டோம். பை விவோஸ், அதாவது சாம்பார் எப்படி இருக்கணும், என்ன கலரில் என்ன டெக்ஸ்சரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைட் இது மாதிரி இருக்கணுங்க. கரெக்டாக இது மாதிரியான டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா கடை சாம்பார் மாதிரி ரெட்டிஸாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் விவோஸ். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. இது உங்கள் பிரைம் எக்ஸலன்ஸ், உங்கள் ரமா. பாய் விவோஸ், பாய்.